பிள்ளை நமக்கு வேணுமாடி, நமக்கு அந்த பிள்ளை வேணுமா என்ற ஆண்டவன் எவ்வளவோ எடுத்து சொன்னார். இந்த பார்வதிட்ட எவ்வளவோ சொல்லி பார்வதாதேவி பிள்ளை வரமே எனக்கு வேணும் என்று சொல்ல சொன்னபோது ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் வந்து விட்டது. ரெண்டு பேருக்குமே கைலாசத்துல சண்டை வந்த உடனே அந்த நேரத்திலே கைலாசத்துக்கு யார் வருகிறார்? யாரம்மா வரா? இதோ நாமலை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே, யாரு? பொறுமையிலே சிறந்தவள் அம்மா பூமாதேவி கைலாசத்துக்கு வருகிறார். அம்மா பூமாதேவி வருகிறாள். பூமாதேவி கைலாசத்துக்கு வந்து சிவபெருமானை அடிபணிந்து வணங்கி கொண்டு ஆண்டவா பரம்பொருளை, என்ன பூமா, உலகம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? உலகம் எப்படி இருக்கணும்? உலகம் என்று சொன்னால் வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். தெய்வம்னு ஒன்னு இருந்தா தீய சக்தின்னு ஒன்னு இருக்கு, நன்மை என்று ஒன்னு இருந்தா தீமை என்று ஒன்னு இருக்கு, இரவுன்னு இருந்தா பகலொன்னு இருக்கு இல்லையா? அப்ப எதிர்மறையாகவே இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மட்டும் ஏன் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை? இறப்பு கிடையாதா? அதாவது பிறப்பை தவிர இறப்பு இல்லைனா அந்த காலத்திலே வந்து பூமாதேவி முறையிடக்கூடிய நேரத்திலே பூலோகத்து மக்களுக்கு உயிர் பிறவியை தவிர யாருக்கும் இறப்பு என்பதே கிடையாதா? அந்த காலம் சாகு கிடையாது மனுஷனுக்கு, பிறப்பை தவிர இறப்பு என்பது கிடையாதா? கிடையாது. 300 வருடம் 400 வருடம் 200 வருடம் அப்படின்னு ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாவாங்கும் வீடு போப்போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபடியா நிக்கும். 6 மாத புள்ள மாதிரி இருக்குமா அந்த உடம்பு? 400 வருஷத்துக்கு ஒரு உடம்பு இருந்தா என்ன ஆகும்யா? அந்த உடம்பு குறுகி 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 6 மாத குழந்தை மாதிரி ஆகிருமா. அதுக்குத்தான் அந்த காலத்துல வீடு கட்டும் போது மாடாக்குழி போட்டு கட்டுவாங்களாம். மாடாக்குழி எதுக்குன்னா வீட்டுக்கு வாரா பாரு ஒரு மாவாட்டி. மாவாட்டிங்கிறது யாரு? மருமக. ஆமா, வீட்டுக்கு வரக்கூடிய மருமக மாமன் மாமியார தாய் தகப்பனா நினைச்சு அந்த காலம் இப்ப இருக்க வீடு மாதிரி கார வீடு கிடையாது. அப்ப பூரா இந்த குடிசை வீடு. குடிசை வீட்லயும் தரையில இப்ப இருக்க டைல்ஸா போடுவாங்க. அப்போ இந்த சாணி தரைய முழுகுவாங்க. சாணியை கரைச்சி 4 விரலை வச்சு வர்ணம் போட்டு முழுகுனாங்கன்னா பார்க்க அவ்வளவு அழகா இருக்குமா. அப்படியே முழுகுனாங்கன்னா அப்படி 3 வர்ணம் அப்படியே கிடக்கும். ஆமா, வீட்ல பிறவே அப்போ இந்த சாணி தரையை முழுகும் போது ஈரத்துக்குள்ள அவங்கள உட்கார வைக்க முடியாது. அந்த வயசான ஆட்கள் எந்திரிச்சு போய்க்கிடவும் மாட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த மாடா குழிக்குள்ள மாமனாரையும் மாமியாரையும் தூக்கி வைப்பா. மேல மாடா குழியில தூக்கி வச்சுட்டு வீட்டை முழுகுவா. ஆமா, சரி. தரை காஞ்சதுக்கு பிறகு மாடா குழியில இருந்து கீழே இறக்கி வைப்பா. நல்ல மருமகளா இருந்தா உள்ள வைப்பா, பிற வெளியே இறக்குவா. மேல தூக்கி வைப்பா, இறக்கி விடுவா. உன்ன மாதிரி அகம் பிடிச்சவனா என்னைவா, உன்ன மாதிரி அகம் பிடிச்சவான்னு வை. நல்ல ஒரு மம்பானை வாங்கிட்டு வந்து அதுக்கு ஏத்த உலமுடிய வாங்கி மாமா மாமியார உள்ள தூக்கி வச்சு ஒரே மூடா மூடிடுவா. ஆமா, 500 வருஷம் இருந்ததுக்கு பிறகு அவளுக்கு என்ன வேலை? என்ன செஞ்சாலும் பாத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு காரியம் செய்ய முடிய மாட்டுக்கு, அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன மாதிரி உள்ளவன தூக்கி மூடும், மண்ணுல போட்டு மூடிடுவேன். சரி. அப்போ அந்த காலத்துல வந்து மக்களுக்கு பிறப்பை தவிர இறப்பு என்பது கிடையாதா? அந்த காலம் கிடையாது. ஆமா, சரி. அதனாலே பூமாதேவி பெண்கொடியாளுக்கு உயிர் சுமை அதிகமான காரணத்தினாலே ஆண்டவா பரம்பொருளே பூமி வாரத்தை எனக்கு குறைக்க வேண்டும் ஐயா. கொஞ்சம் எனக்கு நீங்க உயிர் சுமையை குறைச்சு தாங்க. குறைச்சு கொடுங்க ஐயா. உயிர் பிறந்து இருக்க இருக்க சுமை அதிகமாகத்தானே செய்யும். அதனால நீங்க உயிர் சுமையை குறைக்க வேண்டும் என்று பூமாதேவி ஆண்டவனிடத்திலே முறையிட்ட போது ஆட்டு வண்டி சம்மதித்த ஆண்டவன் கைலாசத்திலே யாரை வரவழைத்தார்? தெய்வ திருவள்ளுவரை வரவழைத்து, ஐயா வள்ளுவரே, பூமாதேவிக்கு உயிர் சுமையை குறைப்பதற்காக நீங்க பூலோகத்துல போய் ஒரு பறையோசை ஒண்ணு அடிக்கணும். பறையோசை அடிக்கணுமா? ஆமா. பறையோசை எப்படி அடிக்கணும் ஐயா? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காயம் இருக்க, கனியும் இருக்க. கனியிலே
கனிந்த கனி மட்டும் பழுத்து உதறணும்னு நீங்க போய் பறை ஓசை அடிச்சிட்டு வாங்க. பூலோகத்துல போய் பறை ஓசை அடிச்சிட்டு வாங்க. ஆட்டு வெண்டு சம்மதித்து தெய்வ திருவள்ளுவரும் தெய்வ திருவள்ளுவரும் ஆட்டு வெண்டு சம்மதித்து பூலோகம் ஓடி வந்து ஒத்த முரசடு ஒரு தட்டு தட்டுவா. வள்ளுவர் வெள்ளை யானையிலே உட்கார்ந்து ஒத்த முரசும் கையில் எடுத்து பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். அதுக்குள்ள அங்க யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். அந்த சம்சாரி எதுக்கு அங்க வராரு? சம்சாரி இல்லையா, மூவுலக சஞ்சாரி. மூவுலக சஞ்சாரி பிரம்மபுத்திரன் நாரத மகாமுனிவர் நாட்டு செய்தி சொல்லக்கூடியவர். நாட்டு செய்தி சொல்லக்கூடியவர். நாரதர் ஒரு இடத்துக்கு வந்தாருன்னு வையே, அவர் வச்ச கலகம் நன்மையிலே முடியும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாரதருக்கு என்ன வேலைன்னா கலகம் மூட்டி நியாயத்தை பிறகு பண்ணுவார். ஆமா, அப்படி சொல்லுவார். ஆமா, அப்ப இந்த நாரத மகாமுனிவர் வந்து இந்த வள்ளுவருக்கு கோபம் வந்தா தான் நல்லா பறை ஓசையை ஓங்கி அடிப்பார். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா என்னையா செய்யணும்? கையில செல்போனை பிடிங்கிட்டு ஓடிடணும். செல்போனை பிடிங்கிட்டு ஓடிடணுமா? ஆமா, நீ சொன்ன மாதிரி இப்ப உள்ளவங்க ஒரு அடி அடிச்சாலும் கூட வாங்கிக்கிடுவாங்க. செல்போன் இல்லாத மனுஷங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஆமா, பல்லு இல்லாத ஆளை கூட பார்த்துடலாம், செல்லு இல்லாத ஆளை பார்க்க முடியாது. இனிமே பிறக்கக்கூடிய பிள்ளை கூட செல்போனோட தான் பிறக்கும் நினைக்கிறேன். ஆமா, செல்போனோட தான் பிறக்க போகுது. ஆமா, அந்த அளவுக்கு வந்தாச்சு. காலம் அப்படி ஆகி போச்சு. பிள்ளைக்கு சாப்பிடணும்னா செல்போனு, குளிக்க வைக்கணும்னா செல்போனு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா செல்போனு, இந்த அம்மா வேலை பார்க்கணும்னா இந்த பிள்ளைக்கு செல்போனு தான். எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பேசி முடிச்சாங்க. கல்யாணம் பேசி முடிச்சு பூ வச்சாச்சு. கல்யாணம் ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம். பொண்ணுக்கு தெரியும். பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. பேசி முடிச்சு கல்யாணம் பூ வச்சாச்சு. பூ வச்ச உடனே கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. ஒரு மாசம் கிடக்கு. அடே அந்த ஒரு மாசத்துல போன் பேச பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் காதுல போனதான். அவர் எப்போதும் கையில கழுத்துல வச்சுக்கிட்டு அவன் அப்படி சாட்சி வச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. நான் என் வீடு மேல வீடு, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். எந்த நேரம் பார்த்தாலும் கழுத்துல வச்சு போன் பேசிட்டு தான் இருப்பாரு. அதாவது இப்ப உள்ள கல்யாணத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு மறுநாள் இல்லைன்னா நிச்சயதார்த்த அன்னைக்கே மாப்பிள்ள ஒரு டச் மொபைல் போன் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு கட்டு. அவன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துடணும். அப்படி ஒரு கட்டு வந்திருக்கு. அப்படிதான் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து ஒரு மாசமும் ஒரே போன் தான். அவர் கையில வச்சு பேசாம பரவாயில்ல, கழுத்துல வச்சு இப்படியே பேசி. கல்யாணம் முடிஞ்சுதா முடியலையா? முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பரவாயில்ல. அந்த பிள்ளை எப்படி பிறந்துன்னு கேட்கணும். எப்படி பிறந்துச்சு? அந்த பிள்ளை கழுத்தை சாச்சிக்கிட்டே பிறந்துச்சு. வேற என்ன செய்ய முடியும்? அவர் அப்படியே தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓயாம போது செல்போன் பேசினா அப்படித்தானே பிறக்கும். கதை அப்படி போகும். அதனால பல்லில்லாத ஆளை கூட பார்த்தாலும் செல்லில்லாத ஆளை பார்க்க முடியாது. அப்போ ஒரு ஆளுக்கு கோபம் வரணும் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு ஒண்ணு செய்யணும், ஒரு இடைஞ்சல் செய்யணும் என்று வள்ளுவருக்கு ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னபடியாக பறை ஓசையை அடிக்க விட வேண்டும் என்று சின்னந்திரு பிள்ளைகளை வரவழைத்து, அப்பா பிள்ளைகளா என்ன அதோ பார்த்தாயா வெள்ளை யானையில நிக்காரே ஒரு பண்டாரம், அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு கோட்டிக்காரன், அவன் ஒரு பைத்தியம், அவனை பூலகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்க. சின்னந்திரு பிள்ளைகள் கள்ளம் கட்டியமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கோ அடித்த அடியை தாங்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாத்தி அடித்தார். எப்படி அடித்தார்? ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னார்? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனிந்த கனியை மட்டும் உருதும்படி அடிக்க சொன்னார். கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதறணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவர் எப்படி அடித்தார் தெரியுமா? பூவுதிர பிஞ்சூதிர பூவுதிர பிஞ்சூதிர ஏயா காய் உதிர கனி உதிர ஆன உதிர்க நல்ல உதிர்க வெண்டு உதிர்க வெண்டு வள்ளுவர் பறை ஓசை அடிப்பார். உதிர்க வெண்டு
உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் ஆண்டு மடியுது மாண்டு மடியுது பூவிலையும் போகுது போகுது பிஞ்சிலையும் போகுது போகுது காயிலையும் போகுது கனியிலையும் போகுது நிக்காம பிச்சு புடிங்கிட்டு போகுது என்னது போகுது என்ன பூவு நினைச்ச பூனா மரத்துல உள்ள பூவா அந்த பூவு இல்ல தாத்தா அப்புறம் எந்த பூ பூவு என்றால் ஒரு பெண்ணாக பிறந்தவள் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கற்பம் 40 நாள் கற்பம் பிஞ்சினா பிறந்த குழந்தை காயினா அங்குமில்லாம இங்குமில்லாம ஒன்ன மாதிரி ஒரு நடுத்தரவாதி கனையினா கட்டக்காரு மாதிரி கனையிலே கனிந்த தாளக்காரு மாதிரி ஆமா அதனாலே கழித்த கனி மட்டும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் ஆண்டு மடிந்தது இன்னைக்கும் பாருங்க மனக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு சில நாள் பேப்பர்ல வரும் அப்படி பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆண்டு மடிய கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா வேதியில கோவாளுக்கு ஒத்தையில போக முடியல இருக்கிறது வரைக்கும் ஒரே ஊர் போறானே ஆமா அதனால ஒன்னா போயிட்டா இப்படி பூலோகத்திலே உயிரினங்கள் எல்லாம் ஆண்டு மடிய ஆடு மாடு கோழி குஞ்சிக்கு அத்தனைக்கு உயிர் சேத வந்தது அப்ப பார்த்தா இந்த பூமாதேவி உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகிவிட்டது அவ கைலாசம் ஓடி வந்து சாமி ஆண்டவனே பகவானே நான் உயிர் சுமையை குறைக்க சொன்னேன் ஐயா நான் குறைக்க சொன்னேன் எனக்கு பிணச்சுமையும் அதிகமாச்சு நான் குறைக்க சொன்னேன் எனக்கு பிணச்சுமையை குறைத்து தாங்க என் பகவானே பரம்பொருள் என்று பூமாதேவி கேட்டபோது ஆண்டவா பரம்பொருளே உயிர் சுமையை காட்டில எனக்கு பிணச்சுமை அதிகமாகிவிட்டது கொஞ்சம் நீங்க எனக்கு பிணச்சுமையை குறைச்சு தாங்கன்னா அப்படியானா நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நாளை ஒரு காலத்தில் நானே ஒரு பிள்ளையா பிறந்து இறந்த பிணங்களை எல்லாம் உனக்கு அழைத்து தருகிறேன் பூமாதேவி அந்த காலத்துல திடீர்னு எல்லாம் ஆண்டு மடிந்த உடனே பிணத்தை எரிக்கவும் தெரியாம பிழைக்கவும் தெரியாம மையத்தை எல்லாம் கொண்டு வந்து ஈசானிய மூலையிலே குமித்தார்கள் மையம் என்றா பிணம் அதுக்குத்தான் அதுக்கு மையானக்கரைன்னு பேரு அதுக்கு பேரு சுடுகாடு அதுக்கு பேரு இடுகாடு அப்ப இந்த மையானக்கரையிலே ஆண்ட பிணங்கள் எல்லாம் அதிகமான உடனே எம்மாயே பூமாதேவி என்னால் வந்த பிணச்சுமைய நானே உனக்கு குறைத்து தாரேன் அம்மா நீங்க எப்படி குறைக்க போறீங்க பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன் எம்மா பிள்ளையாக பிறக்க போறேன் உன் பிணச்சுமைய உனக்கு குறைச்சு தாரேன் அம்மா நான் முதலையாக உலகில் பிறக்க போறேன் மாயானத்தை உனக்கு காத்து தாரேன் ஏ சுடலை மாடனாக பிறக்க போறேன் அம்மா நான் பிறக்க போறேன் ஓ சுடுகாட்டை காத்து தாரேன் நான் பிறக்க போறேன் என்று பார்வதிக்கு முன்னாலே என் பகவானும் சொன்ன போது இப்பேறுபட்ட ஆண்டவே பிள்ளையா பிறந்துவா பிணச்சுமைய உனக்கு நான் குறைச்சு தாரேன் மதலையா பிறந்துவா மாயானத்தை உனக்கு நான் காத்து தாரேன் அம்மா சுடலை மாடனா பிறந்துவா சுடுகாட்டு சுருதிய காத்து தாரேன் என்று பூமாதேவி சொன்ன போது பார்வதி இத ஒரு ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டே நிக்க பூமாதேவிக்காக உலகத்துல போய் பிள்ளையா பிறக்கம்னு சொல்லுதார இப்பேறுபட்ட ஆண்டவனை நாம சும்மா விடக்கூடாது ஆண்டவா பரம்பொருளே உமக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு சிறிய குழந்தை வரம் கேட்டேன் பூமாதேவிக்கு நீ பிள்ளையாக பிறக்க போகிறேன் என்று சொன்னதுனால உம்மை நான் சும்மா விட மாட்டேன் நீர் பிள்ளையா பிறந்தா நான் உமக்கு தாயாகவே வந்து பிறப்பேன் சாமி பிள்ளையாக உலகில் பிறந்திரானா ஏய் பேச்சியாக வந்து நான் பிறப்பேன்
பார்வதி சொல்ல சொன்னபோது அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார் செய்த மாவத்தை தீர்க்க நீ சிறிய குழந்தை வரம் கேட்டாய் அம்மா உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் சொல்லு ஆண்டவா பரம்பொருளே எனக்கு என்ன 8 நாளைக்குள் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை வேணும் கண்ணன் இல்லாத மடி குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் வேணும் என்று சொல்ல அப்பேற்பட்ட குழந்தை உனக்கு வேணுமானா உலகத்து பெண்களை போல் கையிலே நீ தவம் இருக்க வேண்டும் நீ வடக்கு கோட்டை வாசலில் 1000 கால் மண்டபத்திலே வந்து 300 சரவிளக்கு முழு முழு எரியும் பார்வதி 400 சரவிளக்கு நலமோடு எரியும் அதிலே 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் பார்வதி மணி விளக்கு முன்னாலே நீ மண்டி போட்டு இருந்து கொண்டு நீ மடியேந்தி நின்னையானா அது மூணு போரி முத்து போரி அது முழு முழுன்னு வந்து விழுகும் அம்மா கூட்டி நல்ல பிடித்தையானா குழந்தை வந்து உனக்கு பிறக்கும் அம்மா நீ நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமை என்று நீ 1000 கால் மண்டபத்திலே வடக்கு வாசல் கோட்டையிலே வந்து 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் பார்வதி மண்டி போட்டு மடியேந்தி கண்களை மூடி கடவுளை நினைத்தையானா மணி விளக்கிலே இருந்தோ 3 பொறி முத்து பொறி முழு முழு வென்று விழுகும் சேர்த்து பிடித்தா உனக்கு சிசு வந்து பிறக்கும் கூட்டி பிடித்தால் உனக்கு குழந்தை வந்து பிறக்கும் என்று சொல்ல அவள் ஆட்டு வென்று சம்மதித்து அவள் நாளான நாளையிலே நல்ல வெள்ளி கிழமையிலே அவள் 1000 கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வாராளே அவள் 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்னாலே அவள் தவசாலை அலங்கரித்து அவள் மண்டி போட்டு இருந்து கொண்டு அவள் மடியேந்தி நிற்பாளா அப்ப மடியேந்தி நிற்கும் போது ஆண்டவன் தான் சிவபெருமான் அவர் பார்வதிக்கு தெரியாமல் அவர் வண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு மணி விளக்கு அங்கே தூண்டுவான சிவபெருமான் மணி விளக்கு அவர் மணி விளக்கை தூண்டும் போது அது பார்வதியா முந்தானை அது 3 பொறி முத்து பொறி அது முழு முழுன்னு வந்து விழுகுதையா அவ சேர்த்து வெள்ள பிடிக்காளே சேர்த்து பிடிக்காளே அது சேர்த்து வெள்ள உருளுதையா ஏய்யா பிடிக்காளே அவளோ சேர்த்து வெள்ள பிடிக்காளே அது சேர்ந்து வெள்ள உருளுதையா அவ கூட்டி வெள்ள பிடிக்காளே அது குளவி கல்லா உருளுதையா அவ அனைத்து வெள்ள பிடிக்காளே அனைத்து பிடிக்காளே அம்மை குளவி போல உருளுதையா ஏய்யா பிடிக்காளே பார்வதி மணி விளக்கிலே 2 3 பொறி முத்து பொறி விழுந்தவுடனே சேர்த்து பிடித்தா சேர்ந்து மெல்ல உருளுகின்றது கூட்டி பிடித்தால் குளவி கல்லாகவே உருளுகின்றது அனைத்து பிடித்தால் அம்மி குளவி போலவே உருளுகின்றது சாமி மணி விளக்கில் பிறந்த பிள்ளை எங்க மாயாண்டி சுடலையா நீயும் சுடர் ஒளிவதிலே பிறந்த வந்தாயா
சுடலைக்கு செண்பகப்பூ வாசம் ஐயா ஏய பிணங்கள் எல்லாம் உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா நீ வேட்ட கொள்ளும் நேரம் ஐயா ஏ சுடுகாடு தலமணியில ஏ சுட்ட பிணமோ வேகுதையா ஐயா இடுகாட்டு தலமணியில எங்க சுடலைக்குத்தான் இறந்த பிணமோ வேகுதையா அவரும் மாயானோ ஓடி வந்து எங்க மாயாண்டி சுடலையா அவர் இடத்தை சுத்தி வளர்த்த வாரா ஐயா வளர்த்த சுத்தி இடத்த வாரா அவர் வலது காலே மண்டி போட்டு அவர் இடது காலே தூக்கி வைத்து ஐயா மூட்டை தத்தா இழுப்பாரா ஐயா இழுப்பாரா எங்க மூர்க்க முள்ளே சுடலையா ஐயா இழுப்பாரா அவரோ காமாடு வேகும் முன்னே ஐயா தலமாட்ட இழுப்பாரா அவர் தலமாடு வேகும் முன்னே எங்க சுடலையா அவர் காமாட்ட இழுப்பாரா ஐயா வேகும் முன்னே அவர மண்ட ஓட்ட பிடுங்கு வாரா ஐயா மண்ட ஓட்ட பிடுங்கு வாரா ஏ மாயாண்டி சுடலையா ஏ மாவு போல தும்பாரா ஏ செஞ்சு விடல மாயாண்டி ஏ கையெலும்ப அடிக்கார ஏ முறுக்கு போல திங்கார ஏ பொல்லாத மாயாண்டி ஓடியா காலிலும் ஆண்ட வந்த மாயாண்டி ஆண்ட வந்த மாயாண்டி ஐயா மாயாண்டி ஆதி கைலாச வாசலிலே கைலாச ஐயா மாயாண்டி அது மணி விளக்கு பிறந்தவன் மணி விளக்கு பிறந்தவன் ஐயா பிறந்தவன் எங்க மாயாண்டி சுடலையா மாயாண்டி ஐயா பிறந்தவன் ஐயா தொட்ட கதை குறைகள் பாட தொட்ட கதை குறைகள் பாட நாங்கள் குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரிவார் ஐயா குறைகள் பாட சாமி ஆதிவள்ளி கையில அந்த ஆதிசக்தி பார்வதியா அவ மணி விளக்கு முன்னால் பார்வதி மண்டி போட்டு இருந்து கொண்டு அவ மடி ஏந்தி நிற்பாளா அவ மடி ஏந்தி நிற்கும் போது அது மூன்று போரி முத்து போரி முத்து போரி மொழு மொழு நீ விழுந்தீடிவா முத்து போரி ஆதி கையிலே பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி தேவியானவள் மணி விளக்கு முன்னாலே வண்டி போட்டு மடியேந்தி நிற்கும் போது போதும் ஆண்டவனாகிய சிவபெருமான்
பார்வதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேணும் என்று பண்டு போல வடிவம் கொண்டு மணி விளக்கை தூண்டினார் அல்லவா. அவர் மணி விளக்கை தூண்டிய மகிமையினாலே மணி விளக்கு இருந்தல்லவோ அது முத்து போரி விழுகுதையா. அவன் சேர்த்து மெல்ல பிடிக்கால அது சேர்ந்து மெல்ல உருளுதையா. அவன் கூட்டியவா பிடிக்கால கூட்டி பிடிக்கால அது குலவி கல்லா உருளுதையா. ஏயா பிடிக்கால அவளோ அனைத்து மெல்ல பிடிப்பாளா. அம்மி குலவி போல உருளுதையா. அப்பம் பார்த்தாலே இந்த பார்வதியா. பார்வதி மணி விளக்கில இருந்து முண்டுப்பொறி முத்துப்பொறி விழுந்த போது சேர்த்து பிடித்தா பிள்ளை சேர்ந்தே உருளுகின்றது. கூட்டி பிடித்தா குழந்தை குலவி கல்லா உருளுது. அப்ப இந்த பிள்ளையாக அவள் கூட்டி பிடித்தா குலவி கல்லாகவே உருளுகின்றது. அப்ப ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அவள் பிள்ளை வந்த பிறந்தது என்று ஆயிரங்கால் மண்டபத்தை விட்டு வெளியிறங்கி வந்து உடனே மடியை திறந்து மதலையை பார்க்க வேணும் என்று பார்வதி முந்தானைய விரிப்பாள். அவன் முந்தானைய விரிப்பாள். அந்த முக்கனிய பார்வதியா அவ பிள்ளை என்று பார்த்தாள். அது முண்டமா உருளுதையா. அமதலை என்று பார்த்தாள். அமதலை என்று பார்த்தாள். குழந்தை மாமுண்டமா உருளுதையா. மதலை என்று பார்த்தாள். அவ பிள்ளை என்று பார்க்கும் போல் அது முண்டமா உருளுதையா. அது கையும் இல்ல காலும் இல்லை. அது காது முக்கு செவியும் இல்லை. அது வாயும் இல்லை வயலும் இல்லை. வாய்த்ததொரு சிரசும் இல்லை. அது மூக்கும் இல்ல மொழியும் இல்லை. அது மூக்கும் இல்ல மொழியும் இல்லை. குழந்தை முண்டம் போல உருளுதையா. சாமி கையும் இல்ல காலும் இல்லை. கையும் இல்ல காலும் இல்லை. காது மூக்கு செவியும் இல்லை. வாயும் இல்ல வயிறும் இல்லை. வாய்த்ததொரு சிர
மூக்கு செவியும் இல்லை வாயும் இல்லை வயதும் இல்லை வாய்த்தது ஒரு சிரசும் இல்லை பிள்ளைக்கு எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்லை சுத்தமா கிடையாது. அப்ப ஒரு ஆளு வந்து உன் பிள்ளைய கொடுன்னு கேட்ட நான் உருட்டி வச்சு விளையாட நான் கொடுக்க முடியும். அம்மை குளவை கல்லுக்காவது என்ன 2 பக்கமும் பிடிச்சு அரைக்க பிடி இருக்கும்யா. இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையே. அதனால ஆண்டவா பரம்பொருளே நான் குழந்தையா கேட்டேன் இது குளவி கல்லா இருக்கு மதலையா கேட்டேன் மாமுண்டமா இருக்கு. நீங்க உருப்பிடித்து உயிர் கொடுத்து தருவதா இருந்தா தாங்க இல்லைன்னா இந்த பிள்ளை பாடு உங்க பாடு பார்த்தார் இறைவன். ஏய் பார்வதி நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன் 8 நாளைக்குள்ள ஆளன் இல்லாத ஆண் குழந்தை கேட்டா அவன் இப்படி தாண்டி மொட்டு முழுக்குன்னு இருப்பான். இப்ப பிள்ளைக்கு உருப்பிடிக்கத்தானே செய்யணும். உடனே நான் உருப்பிடித்து தருகிறேன் என்று ஆண்டவன் யாரை வரவழைத்தார் தெரியுமா? சாமி படைக்கப்பட்ட பிரம்மனைத்தான் படைக்கப்பட்ட பிரம்மனைத்தான் பகவான் வரவழைத்து உருப்பிடிக்க சொல்லுவார். உருப்பிடித்த பிரம்மதேவா உருப்பிடித்த பிரம்மதேவா அங்கே உயிர் கொடுத்த உயிர் கொடுத்த அங்கே உருப்பிடித்த வேளையில் உருட்டி வெள்ளமணி குதை கைய கால உதறுதை கண்ணுருட்டி பார்க்குதை கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரல் வாச போடுதை அவ பிள்ளை சத்தம் காதில் கேட்டு அவ பிள்ளை சத்தம் காதில் கேட்டு அவ பேரழகி பார்வதியா அவளும் பச்சை நரம்போடு அவ பாலமிருதம் சுரந்திடுமா அவ வாரி மல்லதான் எடுத்து பிள்ளைக்கு வாய் நிறைய முத்தமிட்டா அவளும் சேர்த்து மல்லதான் எடுத்து பிள்ளைக்கு செவட்டோடு முத்தமிட்டா நாங்க வலது கொங்கை பால் கொடுத்தா இவன் வளர மாட்டா என்று சொல்லி நாம இடது கொங்கை பால் கொடுத்தா இவன் ஈடேற மாட்டாள் என்று அவள் காராம்பசு பால் கறந்து அவளோ காராம்பசு பால் கறந்து ஆதி சேனையாக ஊட்டுவாள். அவ ஊட்டி வெல்ல வளர்த்துவாள். உடம்பு எல்லாம் நெய் உருகு. தேய்ச்சி வெல்ல வளர்த்துவாரா. ஆதிசக்தி பார்வதியா அவள கைலாச மலையடியில எடுத்தோர் பிள்ளையைத்தான் அவ காராம்பசு பால் கறந்து ஆதிசேனையா ஊட்டுவாள். அப்படி வளர்த்து வரும் நாளையில 16ஆம் நாளையில் பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேணும் என்று கைலாச மலையதில கடவுளோட இடமதில கடவுளோட இடமதில அவன் கைலாச மலையதில அந்த கடவுளோட இடமதில பார்வதியா வாராள. அப்ப பார்வதியா வந்தல்ல ஆண்டவா பரம்பொருளே என்னுடைய பிள்ளைக்கு தான் நீங்க பெயர் நாம சூட்ட வேணும். ஆண்டவா பரம்பொருளே இன்றைக்கு 16ஆம் நாளாச்சு பிள்ளைக்கு பெயர் நாமத்தை சூட்ட வேணுமே என்று ஆதி பார்வதா தேவி சொன்ன போது
சொன்னபோது அப்பந்தான் இறைவனாகிய பகவான் பார்த்தார் மணி விளக்கிலே 3 பொறியிலே பிறந்த பிள்ளையை முதல் பொறியிலே பிறந்த பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து 2 பொறியிலே பிறந்த பிள்ளையை 2 ஆண் குழந்தையாகவே பிறவி செய்து ஆண்டவன் பிள்ளைக்கு பெயர் நாமத்தை கொடுத்தார். தாய கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா நீயோ மாய பேச்சு வன பேச்சு தாய வன பேச்சு நீயோ மாயான பேச்சு அம்மா தாய வன பேச்சு அப்பனி மணி விளக்கில் வந்து பிறந்ததால மாயாண்டி ஓம்பையேறு எப்ப சுடர் ஒளிவில் வந்து பிறந்ததால ஏ சுடலை மாதம் ஓம்பையேறு அப்பனி முண்டம் போல வந்து உருண்டதால முண்டம் போல உருண்டதால ஏ முண்டம் சுடலை ஓம்பையேறு எப்ப உருண்டதால அப்பானி திருவிளக்கில் வந்து பிறந்ததால எப்பா திருச்சுடலை ஓம்பையேறி மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவிலே பிறந்த சுடலை ஈசன் நீ முண்டம் போல் உருண்டதினால் முண்டன் சுடலை என்று உன் பெயரை கொடுத்து என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை இப்பேடு முப்பேர்களை வாங்கினார். முப்பேர்களை வாங்கிய என் மாயாண்டி சுடலை கைலாச வாசலிலே பார்வதி தாலாட்டி ரோராட்டி உறங்க வைக்க வேண்டுமென்று கைலாச வாசலிலே கொண்டு வந்து பார்வதி பிள்ளையை உறங்க வைக்கணுமானா என்ன வேணும்? தாலாட்டு பாடணும். பிள்ளை உறங்கணும்னா என்னையா வேணும்? தொட்டில் இருந்தா தான் பிள்ளை தூங்கும். அதனாலே விஸ்வகர்மாவை வரவழைத்து பார்வதி மாயாண்டி சுடலைக்கு மாணிக்க தொட்டிலை உண்டு பண்ண சொல்ல என் விஸ்வகர்மா மாயாண்டி சுடலைக்கு அவர் எப்பேற்பட்ட தொட்டிலை செய்து கொண்டு வருகிறார் தெரியுமா? ஆண்டவன் தான் மாயாண்டி அரணார் மகன் சுடலையா அவருக்கு தொட்டி செய்ய வேணும் என்று விஸ்வகர்மா ஓடி வந்து அவர் பொன்னத்தா உருக்குவாரா ஐயா பொன்னாலே தொட்டி போட்டார் அவருக்கு தங்கத்தை உருக்குவாரா அவருக்கு தங்கத்தா தொட்டி போட்டார் அவருக்கு வெள்ளிய மட்டும் உருக்கு வெள்ளியாலே தொட்டி போட்டார் ஐயா மாணிக்க தொட்டி வைத்தான் ஐயா தொட்டி வைத்தான் மாயாண்டிக்கு கொடுப்பாரா அவர மாயாண்டிக்கு கொடுப்பாரா அந்த மாணிக்க தொட்டிலைத்தான் பார்வதியா கையில் உத்திரத்தில் போடுவான். உத்திரத்தில் போட்டல்ல மாயாண்டியை எடுத்து போட்டு அந்த மாணிக்க தொட்டிலில் அவ தங்க நல்ல தொட்டிலில இந்த தலைமகனை எடுத்து போட்டு தாலாட்டி ரோராட்டி அவ தாலாட்டி ரோராட்டி அவ தலைமகனை உறங்க வைப்பான். தாலாட்டி ரோராட்டி விஸ்வகர்மா மாயாண்டி சுடலைக்கு தொட்டிலை உண்டு பண்ண
என்ன சொல்ல சொல்ல வெள்ளியை மட்டும் உருக்கினார் வெள்ளியால் தொட்டிலை போட்டார் தொட்டிலை போட்டார் தங்கத்தை உருக்கினார் தங்கத்தாலே தொட்டிலை போட்டு 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 என் அப்பனாகிய மாயாண்டி சுடலைக்கு மாணிக்க தொட்டிலை கொண்டு வந்து கொடுக்க பார்வதி வாங்கினா தொட்டிலை உத்திரத்திலே போட்டாள் மாணிக்க தொட்டிலில் மாயாண்டியை எடுத்து போட்டு பிள்ளை உறங்கணும்னா என்ன வேணும் தாலாட்டு படித்தாத்தான் குழந்தை தூங்குவான். இப்போ உள்ள தாய்மார்கள் யாருக்காவது தாலாட்ட தெரியுமாயா? தெரியாதோ? ஒரு பெண்ணுக்கும் தெரியாது. இப்போ உள்ள தாய்மார்களுக்கு தாலாட்டு என்ன? காப்பிடி அரிசியை சொலவுல போட்டு யாருக்காவது பிடைக்க தெரியுமா? தெரியாது. ஒரு சில தேங்காவை அம்மியில வச்சு அரைக்க தெரியுமா? தெரியாது. இல்ல உரல்ல மணக்க எள்ளு பொடி இடிக்க தெரியுமா? தெரியாது. தாய்மார்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க. அரிசியை போட்டு ஏன் சொலவுல போட்டு பிடைக்கணும்? அதுதான் கல் குருணை நீக்கப்பட்ட அரிசின்னு பை போட்டு கொடுக்காங்க. கல் குருணை நீக்கப்பட்ட அரிசின்னு வருது. அவங்க எப்படி போடுதாங்க, எந்த ஆண்டுல போட்டாங்க நம்ம பார்க்கவா செய்தோம்? தெரியாது. எந்த பொருளை வாங்கினாலும் முதலாவது நல்ல பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு உபயோகப்படுத்தணும். என்னதான் கல் குருணை நீக்கப்பட்ட அரிசியா இருந்தாலும் அந்த அரிசியை காப்பிடி எடுத்து சொலவுல போட்டு அதுல என்ன கலப்படம் இருக்கு, மண் இருக்கா, புழு இருக்கா, பூச்சி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து களைஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அரிசி தண்ணியில போட்டு 2-3 வாட்டி களைஞ்சி போட்டோம்னா சோறு நல்ல மனமா இருக்கும். இப்போ உள்ள பெண்கள் எங்க களைஞ்சி போடுதாங்க? இப்போ கரைக்கவே வேண்டாம், உசில் வச்சா ஒரே உசில சோறு வந்துடும். அதே அப்ப ஒரே உசில் குக்கர்ல போட்டு இறக்கி வச்சிருவாங்க. அப்ப தாய்மார்களுக்கு இப்ப உள்ளவங்களுக்கு தாலாட்டு பாட தெரியாது. அந்த காலத்துல எல்லாம் தாலாட்டு படிச்சாங்கன்னா இந்த வீட்டுல இருந்து கிழவி தாலாட்டு படிச்சா அடுத்த தெருவுல உள்ள தாத்தா கண்ணை இருந்து உறங்குவாராம். அந்த அளவுக்கு தாலாட்டு பாடி இருக்காங்க. இப்படித்தான் எங்க ஆட்சி ஒரு நாள் தாலாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. எங்க ஆட்சி ஒரு நாள் தாலாட்டு பாடும்போது வீட்டுக்கு பக்கத்துலதான் தோட்டம். எங்க தாத்தா வேலைக்கு போவாரு, வருவாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாரு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிணத்துக்கு போயிட்டு வரோம்னு போனாரு. இவ கிழவி என்ன செஞ்சா பேரனை கொண்டு வந்து தொட்டில போட்டு கிழவி உட்கார்ந்து தாலாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. இவ தாலாட்டு பாட எங்க தாத்தா கிணத்துக்கு போனாரு பாரு. காத்து ஓட்டமா கிணத்து வா விளிம்புல அந்த கரையில காலை தொங்க போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவர் காத்து வாங்குவோம் கரையில உட்கார்ந்து இருந்தாரு பாரு. இவன் தாலாட்டு படிக்க தாத்தாவுக்கு உண்ட மயக்க வேற. சாப்பிட்டதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் எங்க கிழவி தாலாட்டு பாடியதற்கும் தாத்தா அப்படியே தூங்கி கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். மூக்குல அடிச்சு போயிட்டாரு. மூக்குல அடிச்சுட்டு தாத்தா குளோஸ். அந்த அளவுக்கு தாலாட்டு பாடி இருக்காங்க. அப்போ தாலாட்டு பாடி உங்க தாத்தா கொண்டாள இருந்தா தாய்மார்கள் படிச்சு வச்சுக்கிட்டா மாமியாருக்காவது ஆகும். அப்போ இந்த காலத்து உள்ளவங்களுக்கு எல்லாம் தாலாட்டு பாடுறதை விட ஏதாவது செல்போன்ல பாட்டு போட்டு தூங்க வச்சிருவாங்க. ஆனால் பார்வதாதேவி அப்படி இல்லை, அப்படி கிடையாது. என் அப்பனாகிய மாயாண்டி சுடலையை தாலாட்டு பாடி உறங்க வைக்க வேண்டும் என்று அவள் எப்படி தாலாட்டு பாடுகிறாள் தெரியுமா? எப்படி ஆரீரீரா
அதாவது என்ன ஊர்ல உள்ள சாக்கடை பூரா வீட்டு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டு முன்னாடி ஓடும். ஆமா, சரி. ஊர் சாக்கடை வீட்டு முன்னால ஓடும். அதுல 1000 ஈ இருந்து மொச்சிக்கிட்டு இருக்கும். கிழவி சொல்லுவா, வடக்கே உரை கிணறா வள்ளி வாசல் எல்லாம் பால் கிணறா, என் பால் கிணத்தை பார்க்க வந்த என் பாலகனை யார் அடித்தா அப்படின்னு பெருமையா வீட்டை தாலாட்டு சொல்லி பாடுவா. அந்த சாக்கடை கிணத்தை அப்படி பெருமையா பேசுதா. ஆமா, அந்த காலம் தாலாட்டு பாடினாங்கன்னா அப்பாவுக்கு 2 சொல்லு, அம்மாவுக்கு 2 சொல்லு, தாய் மாமாவுக்கு 2 சொல்லு, அத்தைக்கு 2 சொல்லு, தாத்தாவுக்கு பாட்டிக்கு. ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து படிப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து 2 சொல்லு சொல்லி அந்த காலம் தாலாட்டு பாடுவாங்க. அழகா தாலாட்டு பாடுவாங்க. ஆமா, இப்ப அப்படியே நம்ம வீட்ல பனங்கை அடிச்சு உத்தரம் போட்டிருக்கோம். பனங்கை உத்தரத்துல சிராய் சிராயா நிக்கும், பூரா கரையா முடிச்சு நிக்கும். அந்த பனங்கைய மாத்ததுக்கு வழி இருக்காது. அந்த கிழவி சொல்லுவா, தங்கத்தாலே உத்திரமா என் தருமன் மகன் தொட்டிலே, என் தருமர் மகன் போடும் ஜெத்தோ, என் தருமர் மகன் போடும் ஜெத்தோ, தங்க உத்திரங்கள் ஓசையிலே பந்தடித்து வீடு வந்தா, நீ பந்தடித்து வீடு வந்தா, எங்கண்ண பரமசிவன் கை தொழுவா. அத்தை உன்னை அடித்தாலும் கண்ணை அரளி பூ சென்றார், மாமன் உன்னை அடித்தார், கண்ணை மாமன் உன்னை அடித்தார், எங்கண்ண மல்லிகை பூ சென்றார். பரட்ட புளிய மரம் நீ பந்தடிக்கும் நந்தவனம், பந்தடித்து வீடு வந்தா அந்த பரமசிவனே உன்னை கை தொழுவாரப்பா, என்று பெற்றெடுத்த பிள்ளை என் மாயாண்டி சுடலையை தங்க தொட்டியில போட்டு தாளாட்டி தோராட்டி. அவன் தல மகனை உறங்க வைத்தா, உறங்க வை. தலமகன்
பார்வதி பிள்ளையின் பக்கமே நின்று கொண்டிருந்தா பகவான் நம்ம மேல கோவப்படுவார். பிள்ளை பிறந்து 16 நாள் தாண்டியாச்சு. அதனால பகவான போய் நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு பார்வதி மாயாண்டிய உறங்க வைத்து விட்டு பகவானை பார்க்க வந்தாள். பகவானை பார்க்க வந்த நேரம் என்னாச்சு? இரவு நேரமாச்சு. சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏம சாம நேரம் இலை குலுங்காத சாமம் போல என் மாயாண்டி மயங்கி உறங்கிக் கொண்டிருக்க இருக்கும் போது மாயான கரையிலே என் மாயான பேச்சு அம்மாள் நின்று கொண்டு பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேணும் அல்லவா இறந்த பிணங்களை எல்லாம் அழிக்க வேணுமே என்று அவள் மாயான கரையிலே என் மாயான பேச்சு அம்மா நின்று கொண்டு மகனை எப்படி